தலைவரம் வலிக்குதுனாலாம் ஒரு வழியாக சாப்பாடுக்கு வந்தாச்சு. எங்கே இருக்குது? சரவண பவனம். ஒரு வழியாக தாராபுரம் தாண்டி உள்ளே வந்துச்சுங்க. பழனி ரோட்டுக்கு வந்தாச்சு. வேற ஊரில் இருக்க மரம் எப்படி வளர்ந்துருக்குங்களா திருப்பட்டம் வேற அங்கே அவங்க அப்பா அவங்க அம்மாடி வேற நாளில் இருக்குங்க. ரோடு பைபாஸில் வேற நாளில் இருந்துச்சு. நல்லா வந்தாச்சு சீக்கிரம். வேற வர எப்படின்னா வண்டி லாரி அந்த சேஃபுக்கு மாறி இருக்கு. ஸ்கூல் ஏதோ இருக்கு ஸ்பீட். சாப்பாடு கடை வேற இன்னும் காணாங்க. சாப்பாடு வேற சாப்பிடவே இல்லை. ஆமாம், நான் சோறு வாங்கி தரல. தோசை கேமராவில் மாடி சாப்பாடு கடை கிடைக்கவே இல்லை. இங்கே தான் ஒரு கண்ணாடி சிப்ஸு தான். சிப்ஸை வாங்கி வீடே கிடச்சிருக்கோம் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படின்னா காற்றா தான் கேட்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்களா? மேலே ஒரு எதுவுமே மரம் செம்ம. ஐயோ நல்லா தூணி அங்கே கோயம்புத்தூர்லேருந்து போகிற வழியில் வேறு ஒன்று இருக்கு. செம்மையாக இருக்கு. பைக்கில் போட்டு பைக்கில் போகலாம். சரிங்க, நீ சாப்பாடு கடைக்கு போயிட்டு என்ன கடை? சாப்பாடு கடை டீ கடைங்க. சாப்பாடு கடையில் ரொம்ப வரும். செங்கல் தயாரிக்கிற இடம். வெளியே செங்கல் தயாரிக்கிற இடத்தையே செங்கல் தயாரிக்கிற இடம். சாப்பிட கடைக்கு போடல ஹெல்மெட்டு. இப்போ அவளை ஓட்ட சொல்லிட்டீங்க. வைத்தியம் என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கான்? கலைத்துறா அவன், கலைத்துறா நானு. அவன் என்ன சொல்றான்னா ஹெல்மெட் தான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. போடணும், போட்டாதான் சேஃப்டி வேணுமா? வேணுமா? செம்மையா வண்டி ஓட்டுவா பாருங்க. வேற தண்ணி இருந்துச்சுன்னா பழனி பக்கத்தில் இருந்தாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்? 16 கிலோமீட்டருங்க. சாப்பாடு கடை பார்த்து 2 கடை இருந்துச்சு. தலைவரம் வலிக்குதுனாலாம் அதான் சரி டீயை கொடுக்கலாம். டீ அப்புறம் வந்து ருப்பீஸ்க்கு உளுந்த வடை, அப்புறம் வந்து நம்மளுக்கு ருப்பீஸ்க்கு ஒரு உளுந்த வடை, அதுக்கப்புறம் ஒரு கேக் ஒன்று வாங்கியிருக்கோம். வேணாம் எதாவது பார்த்துட்டு இருக்கேன். அதான் ஒரு டீயே குடிச்சிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணலாம். சாப்பாடு கடையை பார்த்தோம். பைத்தியர் நிற்காம வந்துட்டா. நான் தொண்டை நீ நிற்கிறேன். அது கொஞ்சம் தூரம் தள்ளி சொல்லணும். நானே பைக் ஓட்டுற டென்ஷன் ஓட்டுறலாம் எனக்கு. ஆமாம், ஹெல்மெட் வேறங்க. டென்ஷன் ஆகுது. ஹெல்மெட் போடுறது நல்லது. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஹெல்மெட் போடுறது நல்லது. அவளுக்கு தலையில் வெயிட்டாக இருக்கான், அதனால போட மாட்டான். டீ குடி சரியாயிடும். சரிங்க, அப்படியே போக போக அப்படியே வீடியோ வந்து பண்ணலாம். அப்படியே பேக்கரி வந்தாச்சு. பேக்கரி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். வெளியே சாப்பாடுக்கு வந்தாச்சு. எங்கே இருக்குது? சரவண பவனம். முடியல அவளுக்கு. சாப்பிட்றதுனால ரொம்ப முடியல. காலையிலேயும் சாப்பிடவே இல்லையா? சரி ரொம்ப முடியல. சுத்த ஆரம்பிச்சிருச்சு தலையெல்லாம். சாப்பாடு வந்து சாம்பார் ரசம் தான் அங்கே இருக்குங்க. நம்ம ஊற்றிக்கிறணும். இப்படி சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணுறேன். பழனிக்கெல்லாம் போகலங்க. பழனி போயாச்சு. அங்கேருந்து பாதி தூரம் தான் போனோம். முருகெல்லாம் பார்க்கல. அந்த விளையாட்டு ஜாமான் கடை, கரும்புச்சார் கடை,
அந்த ஹோட்டல் பேரு சரவண மெஸ். அந்த இது இருக்கும், சாப்பிட்டு இருந்திருப்போம் அந்த இடத்துல. என்ன நடந்ததுன்னா நான் டீட்டெயிலா சொல்றேன். இவன் வந்து பைக்கை பார்க் பண்ண போயிட்டு நான் ரித்திஸ் வச்சு நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு திருதுப்புன்னு என்னன்னே தெரியல, தலைவலி வந்துருச்சு, தலை சுத்திருச்சு, கண்ணு அப்படியே என்ன சொல்றது புகை மூட்டமா இருந்தா கண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கை கால்லாம் நடுக்குது. எனக்கு வந்து என்னுடைய பாடி என் கண்ட்ரோலே இல்லை, அந்த மணிக்கு எனக்கு ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு சரி நம்ம எப்படியும் முருகனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வலுக்கட்டமா நின்று பசிக்கிறதா ஏதாவது வாங்கி கொடுறோம் முருகன் பாக்குறாங்க. அதனாலதான் நான் வந்து வா போலாம் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துட்டு போனேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட வச்சோம். சாப்பிடணும் வேணும் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டே இருந்தா பாத்துங்க. ஆனா வந்து வாடி போலாம் சாப்பிட போலாம் வர ஹோட்டல்லாம் பாக்குற ஹோட்டல்லாம் வந்துட்டு ஐயோ முன்னாடியே சொல்லு அப்படின்னா எங்க பைக் கிராஸ் ஆகும் போது நான் சொல்ல முடியும். அது அப்படியே போய் பழனி பக்கமே வந்துச்சு, 19 கிலோமீட்டர் தான் பழனி, அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடாதான் ஒரு காரணங்க, தலை சுத்தி. அதுக்கப்புறம் வந்து லோ பிபியா ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டு பள்ளியில அடிவாரத்துல போய் சரியான சாப்பாடு வாங்கி கொடுத்தாதான் நான் எங்கேயும் வருவேன்ட்டு நேரம் சரவணன் பவனா அங்க நடந்து போயிட்டோம். வண்டி பார்க் பண்ணிட்டு நடந்தே போட்டு நான் நடக்கவே முடியல, கண்ட்ரோல் பண்ணி நடக்கிறேன். ரித்தி சேர்ந்தா அப்படின்னா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹோட்டல்ல போய் உட்காந்து ஆளுக்கு ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். சாப்பாடு வந்துச்சு. என்னால அந்த பசிக்குது, எனக்கு அவ்வளவு படபடன்னு வருது. ஆனா ஒரு ரூபாய் கூட அந்த சாப்பாடு என்னால எடுத்து சாப்பிட முடியல. வீடியோ பாத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் 3 வாய் எடுத்து வைக்கணும். எனக்கு அந்த சாப்பாடு நீங்க அந்த வீடியோல கூட பண்ணுங்க. சாப்பிடும் போது கூட என்னால பேசல, என்கிட்ட பேசல. அப்புறம் எந்திரிச்சிட்டேன், நீ சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சிட்டு நான் போய் கை கட்டி எந்திக்காதடி எனக்கு அசிங்கமா இருக்கட்டி சாப்பிடுறீ, இவ்வளோ எல்லாரும் பாரு நீட்டா சாப்பிட்றாங்க, நீ பாரு இவ்வளோ சோறு வைக்க கொஞ்சம் மாதிரி பாதியா சாப்பிடனால முடியல, நீ கம்மன் கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழிச்சு வெட்டி செஞ்சுக்கிட்டு நேராக கரும்பு எனக்கு வந்துட்டு ஜூஸ் குடிச்சா நம்ம கண்ணெல்லாம் கரெக்ட் ஆயிரும், நம்ம பசினால தான் அப்படி இருக்குது, தலைவலி வேற பயங்கரமான தலைவலி. சரி ஜூஸ் குடிச்சலாம் சொல்லிட்டு ஐஸ் கம்மியா போடுங்கன்னு சொல்லி கரும்பு சார் வாங்கி என்னால சேர்ல உட்காரல, அண்ணா நான் இங்க சாஞ்சி உட்காந்துக்கிறேன் எதுன்னு நினைச்சுக்கிறேன். உட்காந்ததே இல்ல, அதுல வீடியோ எடுக்க முடியல, என்னால பேக்கிங் வச்சுக்கிட்டு வித்தி வச்சுக்கிட்டு என்னால எடுக்க முடியல. ஒரு எப்படி இருக்கும் வேணும் மைக் மட்டும் வந்துட்டா நம்ம என்ன பண்றது, மைண்ட்ல அங்க போயிடுச்சு அவனுக்கு. அதனால வந்துட்டு நான் உள்ள போய் உட்காந்துட்டேன், கடைக்குள்ள போய் நான் சாஞ்சி உட்காந்துட்டேன். அண்ணே கொண்டு வந்தாங்க கரும்பு சாரை முடிச்சுட்டு நான் அப்படியே ஒரு சேரை நகட்டி அந்த சேர்ல படுத்து சாண்டி உட்காந்துட்டேன். கண்ணு எல்லாம் பார்த்தா சாப்பிட்டு அந்த சாப்பாடு கீழே வர ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் அங்க சாப்பாடு பார்சல் எல்லாம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னேன் இந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ண வேணாம், கீழே போட வேணாம், பார்சல் வாங்கிட்டு வா. முருகனை அப்பவும் பாருங்க, முருகனை பார்த்துட்டு எனக்கு வந்து உடம்பு கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு தலைவலி டேப்லெட் மட்டும் வாங்கி கொடு. தலைவலி நான் என்ன நினைச்சேன், ஜூஸ் குடிச்சா நமக்கு சரியாயிடும். டேப்லெட் போட்டு வாந்தி எடுத்துட்டாங்க ஒரு இடத்துல. கரும்பு சார் குடிச்சது உடனே எந்திக்க முடியல, எந்திரிச்சு தான் ஆகுன்னு சொன்னா சரி சொல்லிட்டு எந்திரிச்சு நேரம் போய் மெடிக்கல் போனோம். மெடிக்கல் பக்கத்துல இருந்தது. போய் அக்கா தலைவலிக்கு சொன்னேன், தலைவலி டேப்லெட் கொடுத்தாங்க. வாட்டர் கேன் வச்சிருப்போம்ல, அதை எடுத்து டேப்லெட் போட்டு இங்கனுக்குள்ள இறங்கிருக்காதுங்க, கொமட்டி எடுத்துருச்சு. போடாம அப்படின்னு சொல்லிட்டு ரோட கிராஸ் பண்ணி ஒரு சாக்கடை மாதிரி இருந்தது, சாக்கடைக்குள்ள ஃபுல்லா வாமிட்டு. கரும்பு ஒரு கோயில் மாதிரி இருந்தது, ஒரு சிற்பி செய்வாங்கல்ல அந்த இடம் இருந்தது. அங்க போய் ஒரு பெரிய ஒரு சாமி இருந்தது, சாமி கிட்ட போய் சாஞ்சிட்டேன். நான் சாஞ்சி உட்காரும் போய் சவனப்ப வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் வேணாம் மலைக்கெல்லாம் போ, நான் பாத்துக்கலாம், அடுத்த தடவை வந்துக்கலாம். நான் வந்து அப்போ நினைச்சேன் எப்படியாவது ஆசையா ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் காமிக்கிறோம், வீடியோ பேர் எடுக்கிறோம், எல்லாத்தையும் காமிக்கணும், அப்புறம் இந்த சாமி பார்க்கணும், விபூதி எடுத்து பூச்சிக்கணும், முருகனை கண்டிப்பா பார்க்கணும், ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானோட போனோம். கடைசியில எல்லாமே சொதப்பிடுச்சு. இவன் ஒரு வார்த்தை சொன்னா, வேணாம் நீ இந்த நிலைமையில உன்னால மேலே ஏற முடியாது, நீ அங்க போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒன்னே ரிலீஸ் என்னால பார்க்க முடியாது, முருகன் இங்கதான் இருப்பாப்ல, இந்த ஒரு நாள் பாத்துக்கலாம் சொல்லவும் டக்குனு மைண்ட் எப்படி மாறிச்சுன்னு தெரியல. ஆமாடா என்ன முடியாது சொல்றான், இல்ல நீ பைக்ல வந்துக்க மாட்டேன், உன் நிலைமையும் சரியில்லை, நான் உனக்கு பஸ் ஏற்றி விடுறேன், நீ பஸ்ல வந்துடும், பஸ்ஸுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அதெல்லாம் முடியாது, அது எப்படி நான் பஸ்ல கிசிங் வச்சுட்டு நான் எப்படி வர முடியும், என்னால முடியாது, நான் கண்ட்ரோல் பண்ணி வந்துடுறேன், பைக்லேயே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி பைக்ல உட்காந்து கூட்டிட்டு வருங்க. எங்கேயுமே போகும்போதாவது ஏதாவது பேக்கரி அது நிப்பாட்டினா வரும்போது வந்து எங்கேயுமே நிப்பாட்டல, அவர் பேக்கரியில நிப்பாட்டினா என்னால இறங்க முடியல, நீ நிப்பாட்டினா நான் விழுந்துருவேன், நீ நிப்பாட்டாத நேரா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் பிடிச்சல ரித்தீஷ் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவன் வந்து பள்ளியில பைக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர்ல தூங்க ஆரம்பிச்சான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் எந்திரிச்சான். அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு அவன் எந்திரிச்சிருந்தானா மேல ஏறவும் கீழே ஏறவும் குதிக்கவும் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் அந்த நிலைமையில எந்திரிச்சிருந்தானா நான் கீழே போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருந்தேன். அதனால அவன் தூங்கினால எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. அப்புறம் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து என்ன ஒரு சங்கட்டமான மேட்டர்னா முருகனை பார்க்க முடியல. அப்புறம் வேற சொல்லிட்டாச்சு, இனிமே உன்னை நான் லாங்கடா எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன், பைக்ல நினைச்சு கூட பாத்துறாத, இதான் ஒரு கிளாஸ். தப்பு யார் மேல? உண்மையிலே வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு போயிருந்தா கரெக்டா இருந்திருக்குங்க. சாப்பிடாம வந்துட்டு டிராவல் பண்ணனால இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம். எல்லாரும் சாப்பிட்டு டிராவல் பண்ணுங்க, யாரும் சாப்பிடாம டிராவல் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆன் வச்சிருங்க. உங்க ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. பை.